அடுத்த தீர்மானத்தை மாவட்ட இளைஞரணி செயலாளர் ஹலிலுர் ரஹ்மான் அவர்கள் வாசிக்கிறார். எல்லா புகழும் இறைவனுக்கே. தீர்மானம் எண் 7, திருவாரூருக்கு விமான நிலையம் தேவை. தமிழகத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு தொழில் நிமித்தமாகவும் வேலை நிமித்தமாகவும் செல்பவர்களில் திருவாரூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள நாகை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, கடலூர் ஆகிய மாவட்டங்களை சேர்ந்தவர்கள்தான் அதிகம் என்பதால் இம்மாவட்ட மக்களின் நலன் கருதி திருவாரூரில் விமான நிலையம் அமைக்க வேண்டும் என இம்மாநாடு கோருகிறது. விரைவில் மத்திய பல்கலைக்கழகமும் மருத்துவக் கல்லூரியும் திருவாரூரில் அமைய உள்ளதால் நாடு முழுவதிலுமிருந்து பேராசிரியர்களும் மாணவர்களும் வருகை தர இது உதவும் என்பதால் மத்திய அரசு இக்கோரிக்கையை பரிசீலிக்க வேண்டும் என்று இம்மாநாடு கோருகிறது. இது காரைக்கால் மற்றும் நாகைப்பட்டினத்தில் செயல்படும் துறைமுகங்களின் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் உதவியாக இருக்கும் என்பதால் தமிழக அரசு இவ்விஷயத்தில் மத்திய அரசை நிர்பந்திக்க வேண்டும் என இம்மாநாடு கோருகிறது. மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சகோதரர் பொதக்குடி நூர்தீன் அவர்கள் அடுத்த தீர்மானத்தை வாசிக்கிறார். எல்லா புகழும் ஏக இறைவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனது சாந்தியும் சமாதானமும் இம்மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் பொழியப்பட வேண்டி பிரார்த்தித்தவனாக அஸ்ஸலாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. தீர்மானங்கள்: விவசாயிகளுக்கு உரிய கொள்முதல் விலை. விவசாய நாடாகிய நம் நாட்டில் விவசாயிகளின் நிலை வேதனைக்குரியதாகவே தொடர்ந்து வருகிறது. இறக்குமதி கோதுமைக்கு அதிக விலை கொடுத்த எந்த ஆட்சேபனையும் இல்லை என அண்மையில் கூறிய மத்திய உணவு அமைச்சர் சரத்பவார் உள்நாட்டில் உற்பத்தியாகும் உணவு தானியங்களுக்கு உரிய கொள்முதல் விலை கொடுக்க மறுத்து வருவது கொடுமையானதாகும். நெல் சாகுபடியாளர்களுக்கும் கரும்பு விவசாயிகளுக்கும் விவசாயிகள் நிர்ணயிக்கின்ற நியாயமான கொள்முதல் விலையை அரசாங்கம் கொடுக்க வேண்டும் என இம்மாநாடு வலிமையாக வலியுறுத்துகிறது. அஸ்ஸலாம் அலைக்கும். அடுத்த தீர்மானத்தை மாவட்ட செயற்குழு உறுப்பினர் குத்புதீன் அவர்கள் வாசிக்கிறார். தீர்மானம் 8, பாஸ்போர்ட் அலுவலகம் சம்பந்தமாக. திருச்சி கிளை பாஸ்போர்ட் அலுவலகத்தில் எப்போதும் கூட்டம் நிரம்பி வழிவதால் திருவாரூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள நாகை, தஞ்சை மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் பாஸ்போர்ட் விண்ணப்பிக்கவும் அது தொடர்பான இதர வேலைகளை செய்து முடிப்பதற்கவும் மிகவும் சிரமப்படுகிறார்கள். எனவே தஞ்சாவூரில் புதிய பாஸ்போர்ட் கிளை அலுவலகம் விரைந்து அமைக்க மத்திய அரசு உதவ வேண்டும் என இம்மாநாடு கோருகிறது. அடுத்த தீர்மானத்தை மாவட்ட செயற்குழு உறுப்பினர் நவாஸ் அவர்கள் வாசிக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும். நாகூரில் இருந்து திருவாரூர் வழியாக சென்று கொண்டிருந்த சென்னை, எர்ணாகுளம், பெங்களூர் செல்லும் ரயில்கள் அகர ரயில் பாதையாக நிறுத்தப்பட்டன. இப்போது அகர ரயில் பாதை பணிகள் நிறைவடைந்துள்ளன. மேற்கண்ட நகரங்களில் மீண்டும் ரயில் போக்குவரத்தை துவங்க வேண்டும் என ரயில்வே அமைச்சகத்தை இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது. மேலும் நாகூர், வேளாங்கண்ணி, திருநள்ளாறு, தரங்கம்பாடி, பூம்புகார், கோடியக்கரை, முத்துப்பேட்டை போன்ற சுற்றுலா தலங்களில் சோழமண்டலத்தில் இருப்பதால் சுற்றுலா தலவையும் தொழில் வளர்ச்சியும் கருத்தில் கொண்டு நாகூர் அல்லது வேளாங்கண்ணியில் இருந்து நாகப்பட்டினம், திருவாரூர் வழியாக மும்பை, டெல்லி, கொல்கத்தா போன்ற நகரங்களுக்கு ரயில் போக்குவரத்தை ஏற்படுத்தி தருமாறு ரயில்வே அமைச்சகத்தை இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது. மயிலாடுதுறையிலிருந்து திருவாரூர் வழியாக காரைக்குடி சென்று கொண்டிருந்த ரயில் நிறுத்தப்பட்டுள்ளது. அகரயில் பணிகளை தீவிரப்படுத்தி விரைந்து அந்த ரயில் போக்குவரத்தை மீண்டும் தொடங்கி அதை மதுரை வழியாக நீடிக்க வேண்டும் என இம்மாநாடு ரயில்வே அமைச்சகத்தை கேட்டுக்கொள்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்த தீர்மானத்தை மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஆஷிக் அவர்கள் வாசிக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும். முல்லை பெரியாருக்கு குறுக்கே புதிய அணை கட்ட நீதிமன்ற உத்தரவுகளையும் மீறி கேரள அரசு மறைமுக வேலைகளை தொடர்ந்து நடத்தி வருகிறது. இதற்கு மத்திய அரசு மறைமுகமாக துணை போகிறதோ என்று ஐயம் தமிழக மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இவ்விஷயத்தில் எந்த நிலையிலும் தமிழகத்தின் உரிமையை விட்டு கொடுக்க முடியாது என இம்மாநாடு பிரகடனப்படுகிறது. மத்திய ஆட்சியில்
இருக்கும் திமுக தனது செல்வாக்கை பயன்படுத்தி இவ்விஷயத்தில் உறுதியாக செயல்பட வேண்டும் என்றும் அனைத்து கட்சிகளும் இத்தகைய முயற்சிக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்றும் இம்மாநாடு வரையும் கேட்டுக்கொள்கிறது. நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்த தீர்மானத்தை அத்திக்கடை சாகுல் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் வாசிக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும். தீர்மானங்கள் 12. புதிய பாலம் தேவை. திருவாரூரில் பழைய நாகை சாலையில் உள்ள ரயில்வே லெவல் கிராசிங் அமைந்துள்ள சிறிய மேம்பாலத்தில் அடிக்கடி விபத்து நடப்பதாலும் பல உயிர்கள் பலியாகியுள்ளதாலும் அந்த பாலத்தை இடித்துவிட்டு புதிய அகல மேம்பாலத்தை கட்டித்தருமாறு இம்மாநாடு அரசை வற்புறுத்துகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும். மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அஷ்ரஃப் அலி அடுத்த தீர்மானத்தை வாசிக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும். காவிரி நதிநீரை நோக்கி ஓடி வரும் மாவட்டங்களான தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டங்களில் மழை காலத்தில் பல டிஎம்சி தண்ணீர்கள் கடலில் வீணாய் கலக்கிறது. இதை தடுக்கும் நோக்கிலும் திருவாரூர் மற்றும் தஞ்சை, நாகைப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் ஓடும் காவிரி ஆறு மற்றும் வாய்க்கால்களில் சிறிய தடுப்பணைகளை கட்ட நடவடிக்கை எடுக்குமாறு இம்மாடு தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும். அடியக்கமங்கலம் குதுப் அடுத்த தீர்மானத்தை வாசிக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும். திருவாரூரில் மத்திய பல்கலைக்கழகமும் மருத்துவக் கல்லூரியும் அமைய முயற்சி எடுத்தமைக்காக தமிழக அரசுக்கு இம்மாநாடு நன்றி தெரிவிக்கிறது. கடைநிலையில் இருக்கின்ற மக்களுக்கு தரமான கல்வியும் மருத்துவமும் பரவலாக்கப்பட வேண்டுமென இம்மாநாடு வேண்டுகோள் விடுக்கிறது. எரவாச்சேரி நஜீப் இந்த தீர்மானத்தை வாசிக்கிறார். அலைக்கும். தீர்மானங்கள் 14. ஆட்டோ கட்டண கட்டுப்பாடு. திருவாரூர் நகரில் ஓடும் ஆட்டோக்கள் வரம்பில்லாமல் அதிக கட்டணத்தை வசூலித்து வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். மாவட்ட நிர்வாகம் வட்டார போக்குவரத்து அதிகாரியும் தலையிட்டு ஆட்டோ மற்றும் டாக்ஸி கட்டணங்களை முறைப்படுத்த வேண்டும் என மாநாடு வலியுறுத்துகிறது. சகோதரர் தாஜுதீன் அவர்கள் அடுத்த தீர்மானத்தை வாசிக்கிறார். தீர்மானம் 15. ரியல் எஸ்டேட்டுக்கு கட்டுப்பாடு. விவசாயத்தில் தொடரும் சோதனைகளால் விரக்தி அடைந்த விவசாயிகளிடமிருந்து விளை நிலங்களை விலைக்கு வாங்கி ரியல் எஸ்டேட் செய்யப்படுவதை இம்மாநாடு கவலையுடன் சுட்டிக்காட்டுகின்றது. விவசாய நிலங்கள் தொடர்ந்து ரியல் எஸ்டேட் தொழிலால் காங்கிரீட் பிரதேசங்களாக மாறினால் தேசம் மிகப்பெரிய உணவு நெருக்கடியை சந்திக்க நேரிடும். எனவே விளை நிலங்களை பாதிக்கும் வகையில் ரியல் எஸ்டேட் போடுவதற்கு அரசு தடை விதிப்பதோடு அரசாங்கமும் விளை நிலங்களை கையகப்படுத்தக்கூடாது என இம்மாநாடு கேட்டுக்கொள்கின்றது. அடுத்த தீர்மானம் பாதாள சாக்கடை. படுகொலிகளை மூட வேண்டும். பாதாள சாக்கடை திட்டம் என்ற பெயரில் திருவாரூர் முழுவதும் படுகுழிகளாக்கப்பட்ட அவை இன்னும் மூடப்படாமல் பொதுமக்களுக்கு அபாயம் ஏற்படுத்தி கொண்டிருப்பதை இம்மாநாடு வன்மையாக கண்டிக்கின்றது. மேலும் திருவாரூரின் பல பகுதிகளிலும் வாகனங்கள் எளிதாக செல்ல முடியாத அவதி தொடர்ந்து வருகின்றது. இதனால் நோயாளிகளும் கர்ப்பிணிகளும் முதியவர்களும் மாணவர்களும் பெரும் துயரத்தை சந்தித்து வருகின்றனர். உடனடியாக திருவாரூர் நகராட்சி நிர்வாகம் தோண்டிய பள்ளங்களை மூட வேண்டும் என இம்மாநாடு வலியுறுத்துகின்றது. அடுத்த தீர்மானத்தை புதக்குடி அப்துல் ரஹ்மான் அவர் வாசிக்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும். சேது கால்வாய். ஆதிக்க சக்திகளுக்கு அஞ்சாமல் தமிழகத்திற்கு பெரும் நன்மை பயக்கக்கூடிய சேது கால்வாய் திட்டத்தை மத்திய அரசு உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என இம்மாநாடு வலியுறுத்துகிறது. அடுத்த தீர்மானத்தை சகோதரர் பீர் முகமது வாசிக்கிறார். படைத்தவனின் சாந்தியும் சமாதானமும் இந்த மாநாட்டிற்கு வருகை புரிந்துள்ள நம் அனைவர்கள் மீதும் நிலவட்டுமாக. தீர்மானம் 21. பணநாயகமாக மாறியுள்ள ஜனநாயகம் உலகின் மிக பெரும் ஜனநாயகமான இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் நடைபெறும் தேர்தல்களில் பண ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கும் அவல நிலையை நீக்க இரும்பு கரம் கொண்டு தேர்தல் ஆணையம் செயல்பட வேண்டும் என இம்மாநாடு கோருகின்றது. இதர தீர்மானங்களை மாநில செயற்குழு உறுப்பினர் அமீன் அவர்கள் வாசிக்கிறார். சாதி மதவெறியை தூண்டுபவர்களுக்கு கண்டனம். நமது நாடு
வேற்றுமையில் ஒற்றுமை என்ற பண்பாட்டை அடித்தளமாக கொண்டது. எனவே சாதிவெறி மதவெறியை தூண்டிவிடுபவர்களை, அப்படி பொது இடங்களில் பேசுபவர்களையும் குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டுமென இம்மாநாடு கோருகிறது. சிறுபான்மை பள்ளிகளில் பணியாற்றும் சுயநிதி பிரிவு ஆசிரியர்களுக்கு அரசு ஊதியம். தமிழகத்தில் கடந்த 20 ஆண்டுகளாக தரம் உயர்த்தப்பட்ட வகுப்புகள் மற்றும் புதிய பாடப்பிரிவுகளில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு ஊதியம் அளிப்பதற்கு அரசு மானியம் அளிக்க மறுத்து வருகிறது. அரசின் இந்த பாரபட்ச போக்கை இம்மாநாடு வன்மையாக கண்டிக்கிறது. இப்பள்ளிகள் பெரும்பாலும் தமிழ் வழி பள்ளிகளாகவும் மொழிவாரி சிறுபான்மையினர் நடத்தும் பள்ளிக்கூடங்களாக இருந்து வருகின்றன. தமிழ் செம்மொழி மாநாடு நடத்தும் தமிழக அரசு ரூபாய் 100 கோடிக்கும் குறைவாகவே தேவைப்படும் மானியத்தை வழங்கி தமிழ் வழி பள்ளிகளில் பணியாற்றும் சுயநிதி ஆசிரியர்களுக்கு துயரத்தை நீக்க வேண்டுமென இம்மாநாடு கோருகின்றது. இந்த தீர்மானம் குடும்ப அட்டை சம்பந்தமானது. புதிய குடும்ப அட்டை கோரி விண்ணப்பித்தவர்களுக்கு ஓராண்டுகளுக்கு மேலாகியும் சரியான முறையில் புதிய குடும்ப அட்டை விநியோகிக்காததால் சம்பந்தப்பட்டவர்கள் அரசின் நலத்திட்டங்களை பயன்படுத்த முடியவில்லை. உடனடியாக சம்பந்தப்பட்ட துறையினர் புதிய குடும்ப அட்டைகளை விரைந்து விநியோகிக்க இம்மாநாடு வற்புறுத்துகிறது. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஆண்டுக்கு 200 நாள் வேலை கொடுக்க வேண்டும். ஒரு நாள் கூலி ரூபாய் 150 கொடுக்க வேண்டும். மேற்படி வேலை உறுதி திட்டத்தில் நடைபெறும் முறைகேடுகளை களைய வேண்டும். ஊழலற்ற திட்டம் என்பதை உறுதி செய்ய வேண்டும். தீர்மானம் நம்பர் 23, குடியிருக்க இடமில்லாத பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மையின் ஆதிதிராவிட மக்களுக்கு அரசு வழங்கிய இலவச வீட்டுமனைகளை அதிகாரிகளே அபகரித்துக் கொள்வதை தடுத்து ஒடுக்கப்பட்ட உழைக்கும் மக்களுக்கு இலவச வீட்டுமனைகள் கொடுக்க அரசு துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இம்மாநாடு கோருகின்றது.